Next we see lymphatic system. So lymph means what? It is அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிணநீர்னு சொல்கிறது தான் லிம்ப். ஓகே அம்மா, லிம்ப்னா நிணநீர். ஸோ இட்டு சிமிலர் டு பிளட் பிளாஸ்மா, பிளட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மாதிரி தான் எது லிம்ப். ஓகே அம்மா, எஸ். ஸோ த லிம்பாட்டிக் சிஸ்டம் comprises lymphatic capillaries and lymphatic vessels. Lymphatic capillaries, lymphatic vessels, lymph nodes and lymphatic ducts. Okay amma. Then the lymph is a fluid. Okay, fluid, it flows through the lymphatic system. Blood மாதிரி தான் இதுவும் என்னது one of the liquid. இது வந்து இட் ஃப்ளோ லிம்பாட்டிக் வெசல்ஸ்குள்ளே அந்த சிஸ்டத்துக்குள்ள அது உள்ள தான் என்ன செய்யும், மூவ் ஆகும். பிளட்டு மாதிரி எப்படி பிளட் வெசல்ஸில் பிளட்டு மூவ் ஆகிற மாதிரி லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் தான் அந்த லிம்பானது என்ன செய்யும், மூவ் ஆகும். ஓகே, த லிம்பாட்டிக் கேபிலரிஸ் யுனைட் டு ஃபார்ம் லிம்பாட்டிக் வெசல்ஸ். இந்த கேபிலரிஸ்லாம் ஜாயிண்ட் ஆகி லிம்பாட்டிக் வெசல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, in that lymphatic vessels the lymph nodes are present. Lymph nodes are present in the lymphatic vessels. It is oval in shape or pear shaped structure. Okay amma, yes. Then lymph. So lymph is it from intercellular space drains into the lymphatic capillaries. Okay, and the லிம்பானது அந்த நீரானது அந்த செல் இடைவெளியில் தான் என்ன செய்யப்படுது, காணப்படுது. ஓகே, லிம்பாட்டிக் கேபிலரிஸ் அந்த நிணநீர் கேபிலரிஸினுடைய செல் ஸ்பேஸில் தான் அந்த லிம்பானது என்ன செய்யுது, காணப்படுது. ஓகே, தென் த லிம்ப் இஸ் அ கலர்லெஸ் ஃப்ளூயிட் formed when plasma, proteins and blood cells escape into intercellular space in the tissue through the pores present in the walls of capillaries. Okay ma, present in the walls of capillaries. அதாவது அந்த blood capillaries-இனுடைய அந்த வால்ஸில் உள்ள அந்த ஸ்மால் போர்ஸ் வழியாக இந்த பிளாஸ்மா, ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆல்சோ பிளட் செல்ஸ் இது எல்லாமே என்ன செய்யும், அந்த டிஷ்யூவில் உள்ள செல் இடைவெளிக்குள்ள வந்து அப்படியே ஊடுருவும் போது ஒரு எதா மாறுதுன்னா கலர்லெஸ் லிம்பா, ஒரு நீராக என்ன செய்யுது, மாறுது. ஒரு லிம்பா, கலர்லெஸ் லிம்ப். ஓகேயாம்மா. தென் ஆல்ரெடி ஐ டோல்ட் இட் இஸ் சிமிலர் டு பிளட் பிளாஸ்மா. Yes, it is also colorless. Okay, and also some of the small amount of nutrients, oxygen, carbon dioxide, water and WBC, it is present in this lymph. Okay amma, இதில் வந்து ப்ரோட்டீன்லாம் லெஸ் அமௌண்ட்டாக இருக்கும், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸு, கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் ஆல்சோ WBC. Okay, so it also present in the lymph. Then function of lymph. What is the function of lymph? First one is supply the nutrients. இது என்ன செய்யும், நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணும். And also oxygen. Supply the nutrients and oxygen to the parts where blood cannot reach. blood ஆனது எங்கே ரீச் பண்ண முடியலையோ நம்மளுடைய பாடி பார்ட்ஸில் அந்த இடத்துக்கு நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜனையும் சப்ளை பண்ணுறது என்னது தான், லிம்ப் தான். ஓகேயாம்மா. தென் த செகண்ட் ஒன், இட் ட்ரைன்ஸ் அவே எக்ஸஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட் அண்ட் மெட்டபாலிட்டிஸ். எக்ஸஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட் அண்ட் மெட்டபாலிட்டிஸ் ரிட்டர்ன் என்ன செய்யும், ப்ரோட்டீன்ஸ் டு பிளட் ஃப்ரம் டிஷ்யூ. ஓகேயா. ஸோ ரொம்ப எக்ஸஸான அந்த டிஷ்யூ அந்த லிக்யூட்ஸையும் மெட்டபாலிட்டிஸ் அந்த எல்லாத்தையுமே அந்த டிஷ்யூனுடைய அந்த இடைவெளியில் இருந்து புரதத்தை ரத்தத்துக்கு என்ன செய்யுது, மறுபடியும் கொண்டு வருது. ஓகேயா, இந்த ப்ரோட்டீன்ஸை பிளட்டுக்கு மறுபடியும் என்ன செய்யுது, டிஷ்யூலேருந்து கொண்டு வர்றதுக்கு இந்த லிம்ப்பு யூஸ் ஆகுது. ஓகே, தென் the lymph also carries absorbed fat. எதை கேரி பண்ணும், absorbed fat எங்கேருந்து, from small intestine.
டு தட் பிளட். ஸ்மால் இன்டெஸ்டின்லேருந்து பிளட்டுக்கு அப்சார்ப்டு ஃபேட்டை என்ன செய்யும், கேரி பண்ணு, கொண்டு போகும். த லிம்பாட்டிக் கேப்லரிஸ் ஆஃப் இன்டெஸ்டினல் வில்லி அப்சார்ப் டைஜஸ்டட் ஃபேட். இது இன்டெஸ்டினல் வில்லி, இன்டெஸ்டினல் வில்லியில் இருக்கக்கூடிய அது வந்து என்ன செய்யும், ஃபேட்டை அப்சார்ப் பண்ணும். இன்டெஸ்டினல் வில்லி அப்சார்ப் த ஃபேட்டு, அப்சார்ப் பண்ணி பிளட்டுக்கு என்ன செய்யும், எடுத்துகிட்டு போகும். ஓகேயா? எஸ். Then the fourth one, in the lymphocytes in that limb defend body from infection. ஓகே அம்மா? ஸோ இந்த லிம்பில் உள்ள இந்த லிம்போசைட்ஸ் ஆனது நம்மளுடைய பாடியை என்ன செய்யுது, ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம பாடியை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது என்ன செய்யுது, இந்த லிம்போசைட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேயா? இந்த லிம்பில் உள்ள அந்த லிம்போசைட்ஸ் ஆனது டிஃபெண்ட் த பாடி ஃப்ரம் இன்ஃபெக்ஷன், நம்ம பாடியை இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாத்துக்குது. ஓகே? ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லிம்ப். ஓகே? ஸோ ஐ வில் கிவ் சம் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. What are hot sounds? How they are produced? What are hot sounds? How they are produced? It is in page number 210. Okay amma, it is in page number 210. Hot soundங்கிற ஒரு அந்த பேரா இருக்குது. ஸோ லப் டப் அந்த ரெண்டையுமே என்ன செய்யணும், எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஓகே? தென் 9th question, who discovered RH factor? RH factor ஹெட்டிங்கில் வியனர் அண்டு ஸ்டீனர் அந்த நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒய் இட்னா இட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் தட் ரீசஸ் மங்கி, தென் ஒன்லி இட் இஸ் கால்டு RH factor. Okay? Then that third question, the complete events of cardiac cycle, this one. Cardiac cycle lasts for 0.8 second. What is the timing for? So first I teach in that class, that is cardiac cycle. 3 events: atrial systole, ventricular systole and ventricular diastole. The full para you must learn and write it. Okay? Yes. What is mean by, sometimes ask cardiac cycle na 2 mark question you have to attend. So fully you thoroughly and write it and draw the diagram also. Okay? Yes. Then differentiate between systole and diastole. Explain the conduction of heartbeat. So systole, diastole also given in that book. You have to write both the answer. Then how to conduct the heartbeat, it is given in another one para. You have to write it. Okay? So it is in page number 209. Initiation and conduction of heartbeat. Okay? Yes. Then why are the third question, this one third, doctors use stethoscope to hear the sound, to hear the sound of the heart. Why? It is also given in your book with page number 211, 10 and 11. Okay? The stethoscope you have to write it. So that find out, so some of the disease in the internal organ. Okay? Yes. Then the fourth one, why does that pulmonary artery and vein differ in their function when they compared to a normal artery and vein?
You know, pulmonary artery, all the artery carry that pure blood except pulmonary artery. So pulmonary artery only carry the deoxygenated blood. So pulmonary vein carry the oxygenated blood. Okay, yes, you have to write it.